வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தாய் என பலரால் அழைக்கப்படும் இந்தியாவுடன் FTA எனப்படும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான பல தசாப்த கால வர்த்தக பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் தருவாயில் நாங்கள் இருக்கிறோம் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் உற்சாகமாக தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து உர்சுலா கூறுகையில், இதனை சிலர் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தாய் என்றழைக்கிறார்கள். இது 200 கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்கும். உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் பகுதியை இது உள்ளடக்கும். உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவோடு இணைவதன் மூலம் ஐரோப்பாவிற்கு முதலாவதாக நுழைந்தவர், அதாவது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் என்கிற லாபம் கிடைக்கும் என்றார். அடுத்த வாரம் இந்தியாவில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் உர்சுலா வான் டெர் லெயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டா கோஸ்டா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். ஜனவரி 26ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஜனவரி 27 அன்று நடக்கும் 16வது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டிற்கு இருவரும் தலைமை தாங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தம் 2007ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 2013ஆம் ஆண்டில் கைவிடப்பட்டது. ஆனால் 2022 ஜூலை முதல் மீண்டும் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. அமெரிக்கா இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது அதிக வரிகளை விதித்து வருகிறது. இதனால் இருதரப்பும் புதிய சந்தைகளை தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. சூரிய ஆற்றல் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கைகோர்ப்பது அவசியம் என இரு நாடுகளும் கருதுகின்றன. ஜவுளி, காலணிகள், ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் போன்ற அதிக உழைப்பு தேவைப்படும் துறைகளில் ஐரோப்பிய சந்தையை எளிதாக அணுக முடியும். மோட்டார் வாகனங்கள் மற்றும் வாகனங்கள் போன்ற துறைகளில் இந்திய சந்தையை ஆக்கிரமிக்க வாய்ப்பு கிடைக்கும். தற்போதுள்ள 24 முக்கிய அத்தியாயங்களில் 20க்கும் மேற்பட்டவற்றில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளதாக மத்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார்.